சரி, பேச்சு மன்றத்தினரே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் குமரன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு தை மாதம் மகர ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். மகர ராசினியர்களே, கடந்த 3 மாத காலமாக கொஞ்சம் குரு பார்வை இல்லாதனால வெகு பிரச்சனை இருந்த மகர ராசினியர்களுக்கு எல்லாமே அது சரியாகும். ஏன்னா ராசிநாதன் சனி 2ஆம் இடத்துல இருந்து குரு பார்வை கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு, பல நன்மைகள் ஏற்படுச்சு. அந்த நன்மைகள் போய் 7ஆம் இடத்தில் ராசிக்கு 7 குரு வந்தும் உங்களுக்கு 3 மாத கால பலன்கள் கிடைக்கவில்லை. அது இப்பொழுது கிடைக்கும் உங்களுக்கு மகராசினியர்களுக்கு தை மாதம் 2026. எப்படின்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி, அதாவது ராசிநாதனை பார்க்குறாரு குரு. பார்க்கும்போது தொழிலில் நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடியது, நல்ல வேலையில் போய் உட்காரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் தை மாதம். தை மாதம் பூராமே அந்த அளவுக்கு இருக்கு. ஏழையில வேலையில் இருப்பவர்களுக்கு பல இடையூறுகள் இன்னல்களை சந்திச்சுக்கிறவர்கள் அந்த வேலையில நெருடல் இல்லாமல் நல்ல இடமாற்றத்தை ஏற்படுத்தும். வேலை தேட இளைஞர்களுக்கு ஆண் பெண் இருவருக்கும் நல்ல வேலையில போய் உட்காரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும். பொருளாதார உயர்வு ஏற்படுத்தும். இல்லத்தரசிகளுக்கு கணவனால் நன்மைகள் ஏற்படும். மனைவியால் கணவனுக்கு நன்மைகள் ஏற்படும். ஏன்னா அவங்களுக்கு ராசிநாதன் எண்டியில் இருக்கிறாரு. ராசிக்கு 4 புதனும் ராசியில இருந்து பார்க்குறாரு. அதே இது கொஞ்சம் ராசியில ஒரு 4 கிரகங்கள் 8 8 இப்படி சம்மந்தப்படுறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். படிக்கும் மாணவர்கள் கொஞ்சம் கவனமா இது பண்ணணும். வேலை தேடுபவர்களுக்கு நல்லா படிக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் எடுத்து படிக்கணும். சோம்பேறித்தனம் ஆகாது. படிக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருந்து படிச்சீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். உஷ்ணமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா ஜென்மத்தில் சூரியன் செவ்வாய் இருக்கிறாரு. இந்த இருக்கிறவங்க உஷ்ணத்தை ஏற்படுத்தும். உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனை கொஞ்சம் கவனம் தேவை. வயதானவர்கள் 50 வயது கடந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் கவனமா இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில். அதே மாதிரி ஐடி பில்டு, சாஃப்ட்வேர் லைன் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி மெடிக்கல் சார்ந்தவங்க, ஏன்னா ராகு சந்திரனுடைய அமைப்பு நல்லா இருந்தாலும் மெடிக்கல் சார்ந்த துறையில் இருப்பவங்க நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தும். ரசாயன சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுமே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தும். வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல வேலையில போய் ஜாயின் ஆகக்கூடியது. வேலை தேடுபவர்கள் நல்ல வேலையில போய் ஜாயின் ஆகக்கூடியது. வேலையில இருப்பவர்களுக்கு நல்ல இடமாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு தை மாதம் அற்புதமான மாதங்கள். மகராசினியர்கள் நல்ல அற்புதமா இருக்கும். நல்ல வேலையில போய் உட்காரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும். இந்த மாதிரி அவ்வளோ கிரகங்கள் உங்களுக்கு ராசியில் இருக்கிறாங்க. அப்புறம் ராசிக்கு பாதியில் சுக்கிரனும் புதனும் 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாங்க. குரு பாதியோடு போறாரு. அப்புறம் எதிர்பாராத தனலாபத்தை ஏற்படுத்தும். பிள்ளைகளால் நன்மை ஏற்படுத்தும். கல்யாணம் முடியாத தம்பதிகள், அதாவது ஆண் பெண் இருவருமே 2 பேருமே கல்யாணம் முடியாதவர்கள் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே கல்யாணம் முடிந்தவருக்கு நல்ல குழந்தைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். தை மாதம் அற்புதமான மாதம். தை மாதம் மகராசினியர் இருக்கிறவங்க அற்புதமான மாதமாக இருக்கு. அதே இது சுயதொழில் புரிவர்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். பொருளாதார வரவை ஏற்படுத்தும். முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். சுயதொழில் ஆரம்பிப்பவர்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். இந்த மகர ராசினியருக்குமே வாரந்தோறும் கால பைரவருக்கு ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராகு காலத்தில் 2 மிளகு விளக்கு போட்டு அரளிப்பூ வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜோதிடர் நன்றி, வணக்கம்.